இது என்ன இப்படி சுருங்கி நிக்குது? மாடி வீட்டை உடைத்துக் கொண்டு நேராக வீட்டில் சுருங்கி நின்ற அரசு பேருந்து மின்கம்பத்தையும் சேர்த்து தள்ளியதால் அதிபயங்கர சம்பவம். வீட்டுல இருந்தவங்களுக்கு என்ன ஆச்சோ? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி விழுப்புரம் நெடுஞ்சாலை சித்தேரி கிராமத்தை சேர்ந்த குப்பன் அப்படின்றவரு தன்னோட மகன், மகள், மருமகள் அப்படின்னு மொத்த குடும்பத்தோட ஒரே வீட்டுல வசிச்சுட்டு வராங்களாம். இந்த நிலையில தான் ஆரணி சித்தேரி கூட்ரோடு அருகில விழுப்புரத்தை நோக்கி ஒரு அரசு பேருந்து ஒண்ணு சென்று கொண்டிருந்திருக்குது. அப்ப சாலையோட குறுக்கே அதே கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் பைக்ல வந்திருக்காராமா. பைக் மேல மோதாம இருக்கணும் அப்படின்னு அந்த அரசு பேருந்து டிரைவர் திடீர்னு இடது பக்கம் தன்னோட பஸ்ஸை இயக்கியிருக்காரு. அப்போ டிரைவரோட கட்டுப்பாட்டை இழந்த அந்த ஒரு பேருந்து சாலையின் அருகே இருந்த வீட்டுக்குள்ள புகுந்து சுவர் இடிஞ்சு உள்ள சொருகி நின்று இருக்குது. இதுல வெளியில நின்று இருந்த பைக் மற்றும் வீட்டு வெளியே இருந்த மின்கம்பம் உடைந்து சேதமாகிருக்கு. இதையடுத்து அந்த பகுதியோட MP தரணிவேந்தன் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறி 1 லட்சம் ரூபாய் நிவாரணமும் வழங்கியிருக்காரு. சம்பவ இடத்துக்கு ஆரணி கோட்டாட்சியர் சிவா மற்றும் போலீசார் வந்து காயமடைந்த அதே கிராமத்தை சேர்ந்த முருகன் அப்படின்றவரை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சு இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. நேராக வீட்டை உடைத்து வீட்டுக்குள்ள சொருகி நின்ற இந்த ஒரு அரசு பேருந்தினால அந்த பகுதியில பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்குது.